Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, இதுதான் மைலோ. 6th செஞ்சுரியில் ஏன்ஷியன்ட் கிரீஸில் நடந்த அத்லெட்டிக் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இவர் தான் அதிகமாக ஜெயிப்பார். பர்டிகுலராக ரெஸ்லிங்கில் எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். 6வது செஞ்சுரியில் ஒரு மிகப்பெரிய பலசாலி உங்கள் ஊரில் யாருன்னு கேட்டால் எல்லாருமே அவரை தான் கை காட்டுவாங்க. அவர் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறினாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. சின்ன வயசில் மைலோ எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட்டாக ஏதாவது பொருளை தூக்கி பழகணும்னு நினைச்சாரு. அந்த காலத்தில் ஜிம்மெல்லாம் கிடையாதுல்ல, இதனால ப்ராக்டிக்கல் வெயிட்ஸை யூஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் பண்ணி பழகிருப்பாங்க. இதனால மைலோ என்ன பண்ணுவார்னா, ஒரு நியூ பார்ன் புல்லை வந்து அவர் தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. டெய்லி போற வழியில அதே புல்லை அவரோட ஷோல்டர்ல தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் அதை இறக்கி விட்டுருவாரு. இதே விஷயத்த 4 வருஷத்துக்கு பண்ணிட்டு இருந்தாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரீஸ்லே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா மாறிட்டாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த நியூ பார்ன் புல்லை அவரோட ஷோல்டர்ல ஏத்திக்கிட்டு போகிறப்ப அது ஒரு நார்மலான விஷயம் தான். மெஜாரிட்டி ஆஃப் மனுஷங்களால அதை பண்ண முடியும். ஆனா இந்த நியூ பார்ன் புல் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கும்ல. இப்படி அது வளர வளர அவர் தூக்குற வெயிட் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே புல் வந்து ஒரு ஃபுல் grown சைஸ் புல்லா இருக்கும். அது எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய வெயிட்டை நார்மலான மனுஷனால அவ்வளவு ஈஸியா தூக்க முடியாது. ஆனா மைலோனால முடிஞ்சது. ஏன்? கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடால. ஃபர்ஸ்ட் டே அந்த புல் வந்து 20 கிலோ இருந்ததுன்னா அடுத்த நாள் வந்து ஒரு 100-200 கிராம் தான் அதோட வெயிட் ஏறி இருக்கும். இது ஒண்ணு யாருக்குமே பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. தூரத்துல இருந்து பாக்குறவங்க இவன் என்ன செய்யறான், அதை நான் கூட தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா மைலோ இப்படி பண்றத யாரோ ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போய் வேற ஏதோ வேலை பார்த்துட்டு 2 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து பார்த்தாங்கன்னா, யாருடா இந்த ஆளு இவ்வளவு பெரிய புல்ல தூக்கிட்டு போறான்னு தான் நினைப்பாங்க. இதெல்லாம் நம்மளால முடியாத காரியம்னு ஒதுங்கி போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல அவர் பண்றத பாக்குறதுக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா தெரியலனாலும் ஒரு வருஷம் 2 வருஷம் டைம் ஃப்ரேம் கேப் கொடுத்தீங்கன்னா 500 கிலோ இருக்க புல்லையா தூக்குறாரு அப்படின்னு அவர் பண்றது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஆனா மைலோ பர்சனலா அவர் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்ததுனால நேத்தை விட நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டெப் பெட்டரா பண்றோம்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கண்ணு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டெப்பை தான் அவர் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனா அதிக டைம் ஃப்ரேம்க்கு அதை பண்ணதுனால ப்ராக்ரெசிவா நிறைய டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் கேட்கறதுக்கு லாஜிக்கலா எவ்வளவு சிம்பிளா இருக்கு. சரியான டைரக்ஷன்ல லாஜிக்கலா கரெக்டான ஸ்டெப்ஸை எடுத்து வச்சுக்கிட்டே போனோம்னா வாழ்க்கையில நம்மளால எக்ஸ்போனென்ஷியல் growth பார்க்க முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ரிசல்ட்ஸ் ஒண்ணுமே தெரியாததுனால இதெல்லாம் ஒரு விஷயமானு நம்ம இலக்காரமா நினைப்போம். ஜிம்முக்கு ஸ்டார்டிங்ல போக ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே நம்மளால முடிஞ்சதை விட ரொம்ப அதிகமா எக்ஸசைஸ் பண்ண பார்ப்போம். முதல் நாள்ல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பாடி பெயின் அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படியே விட்டுறலாம் நினைப்போம். இந்த வழியும் மீறி அந்த ஃபர்ஸ்ட் வாரத்தை கடந்து போயிட்டோம்னா என்ன ரிசல்ட்ஸே வரலையே, நம்ம வெயிட்டே குறையிலையே அப்படின்னு டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்றதுனால இது ஒரு டிஃபரன்ஸும் கிரியேட் பண்ண போறது இல்ல. நம்ம பழைய மாதிரியே மாறிடலான்னு ஒரு லீனியர் கிராஃப் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச் ஆகாததுனால ரியாலிட்டியை டெபிக் பண்ற எக்ஸ்போனென்ஷியல் கிராஃபை மறந்து போயிட்டு இங்க ஃபார்ம் ஆகிற இந்த வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்லயே 90% ஆஃப் மனுஷங்க குவிட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டை கடந்து போற டாப் 5 இல்ல 10% மனுஷங்க தான் மைலோ மாதிரி ஆக்சுவலான ரிசல்ட்ஸை பார்ப்பாங்க. அந்த மாதிரி மனுஷங்களை தான் 2-3-4 வருஷங்கள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளானான்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். அவங்க எல்லாரையும் தான் நம்ம ஓவர் நைட் சக்சஸ் சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க ஒரு ஓவர் நைட் சக்சஸ் கிடையாது, ஆனா ஒரு ஸ்லைட் எட்ஜ் சக்சஸ்னு. என்னது ஸ்லைட் எட்ஜா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்களா நம்ம எடுக்கிற டெய்லி சிம்பிள் சாய்ஸஸ் தான். இன்னைக்கு நம்ம மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றப்ப தாக எடுக்கிறப்ப வெறும் தண்ணி குடிக்கலாமா, இல்ல சுகர் அதிகமா இருக்கிற கார்பனேட்டட் ஜூஸை குடிக்கலாமா, டெய்லி 3rd ஃப்ளோர்ல இருக்க உங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு லிஃப்ட்டை யூஸ் பண்ணலாமா இல்ல ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணலாமா, என்னதான் பசி எடுத்து சாப்பிட்டாலும் ஒரு 75 to 80% லிமிட்டோட நிறுத்திக்கலாமா, இல்ல வயிறு முட்டை சாப்பிடணுமா, டெய்லி சீக்கிரமா தூங்க போலாமா இல்ல 2 மணிக்கு படுக்கலாமா, யூடியூப்ல உங்களோட லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வீடியோஸை பார்க்கலாமா இல்ல டெய்லி என்டர்டைன்மெண்ட்டை மட்டும் கன்சியூம் பண்ணிக்கிட்டு வெளியே போயிடலாமா, டெய்லி பண்ண வேண்டிய ஒர்க்கை சரியா முடிச்சிடலாமா இல்ல ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா, இப்பவே ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா இல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதிகமான பணம் தேவைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா. இந்த மாதிரி நீங்க டெய்லி எடுக்கிற சாய்ஸஸ் தான் உங்க ஸ்லைட் எட்ஜா இருக்கும். நல்ல சாய்ஸஸ் வந்து உங்களை பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி கெட்ட சாய்ஸஸ் வந்து உங்களோட கிராஃபை இந்த டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டு இருக்கும். ஒரு நாள்ல இந்த வித்தியாசம் தெரியாது, 2 நாள்ல இந்த வித்தியாசம் தெரியாது, ஒரு மாசத்துல தெரியாது, ஏன் ஒரு வருஷத்துல கூட தெரியாது. ஆனா ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை தாண்டும். அதாவது நீங்க எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தாலும் உங்க ப்ராக்ரஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டை விட்டு தாண்டும். அப்பதான் நீங்க டெய்லி எடுக்கிற சாய்ஸஸோட உண்மையை அது வெளிப்படுத்தும். நீங்க உங்க லைஃப்ல இதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. நீங்க ஸ்கூலோ காலேஜோ முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க கூட படிச்ச கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேற வேற லொகேஷனுக்கு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு நீங்க பார்த்து ரெகுலரா மீட் பண்ண மாட்டீங்க. மேபி ரேரா 1-2 பேர்கிட்ட மட்டும் நல்லா கான்டாக்ட்ல இருப்பீங்க. ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாரும் அவங்க உங்களோட கெரியர்ல கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் இன்விடேஷன்ஸ்லாம் கொடுக்க
ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரேர் கேசஸ்ல எல்லார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்க சில பேரோட மேரேஜ் நடக்கும்போது யூஸ்வலா அவங்க கூட ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிச்ச நிறைய பேர் வந்து ஒன்னா மீட் பண்ண சான்ஸ் இருக்கு. அந்த நேரத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை போய் பார்க்கும்போது எல்லாருமே வித்தியாசமா மாறி இருப்பாங்க. எப்பயுமே ஃபேட்டா இருக்கிற மாதிரி பார்த்து பழகின ஒரு ஃப்ரெண்டு ஒல்லியா இருக்கலாம், எப்பயுமே ஒல்லியா இருக்க பசங்க எல்லாம் குண்டா இருக்கலாம், ஏன் நீங்களே பிசிக்கலா ரொம்ப அதிகமா சேஞ்ச் ஆயிருக்கலாம். யாரெல்லாம் அந்த ஸ்லைட் எட்ஜோட பாசிட்டிவ் சைட்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க. யாரெல்லாம் அந்த ஸ்லைட் எட்ஜோட நெகட்டிவ் சைட்ல இருந்தாங்களோ முன்ன இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு போயிருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ டெய்லி நீங்க என்ன சாய்ஸஸ் எடுத்தாலும் அது கண்ணுக்கு தெரியாம உங்க லைஃப்ல சில சேஞ்சஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. டெய்லி நீங்க உங்க கூடயே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால நீங்க தப்பான டைரக்ஷன்ல போறீங்களா இல்ல சரியான டைரக்ஷன்ல போறீங்களான்னு அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது டைம் அந்த உண்மையை வெளிப்படுத்திடும். என் பர்சனலாவே ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை நான் மெயின்டைன் பண்ணணும்னு யூஸ்வலா இருக்கிற வெயிட்டை விட கொஞ்சம் அதிகமானதுனால இந்த ஸ்லைட் டச் தியரியை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சைக்கிளிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெய்லி ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்றதுக்கு நம்ம ஏஐ அல்டிமேட் ஜர்னல்ல இருக்க ஹேபிட் ட்ராக்கர் செக்ஷனையும் இந்த சைக்கிளிங்ன்ற பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில ப்ராக்ரஸை ட்ராக் பண்றோமான்னு தெரிஞ்சுக்க கூகுள் ஃபிட் ஆப்பையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டே டைம்ல சும்மா போனை யூஸ் பண்ணிட்டு டிஸ்ட்ராக்டட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஜர்னல்ல டெய்லி ஆக்ஷன் ஸ்டெப்ஸை நோட் பண்ற டு டூ லிஸ்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிட்டு ஒரு நாளும் மற்ற ஹேபிட் ட்ராக்கிங் ஆக்டிவிட்டிஸையும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம யூஸ்வலா பண்ற மாதிரி அந்த ஹேபிட் ட்ராக்கர் செக்ஷன்ல 2 கண்டினியூஸ் கேப்ஸ் வராம அந்த செயின் ஆஃப் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் இந்த புது சைக்கிளிங் ஆக்டிவிட்டியை இன் டீடைலா ட்ராக் பண்றதுக்கு கூகுள் ஃபிட் ஆப்போட ஹெல்ப்பை யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஆக்டிவிட்டியை செப்டம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்லைட் டச் கான்செப்டை அப்படியே ப்ரூவ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்கன்னா வெறும் 4.2 கிலோமீட்டர்ஸ் தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் ஸ்பீட் கூட 8.35 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்திருக்கு. அடுத்த நாள் வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிருக்கு, ஸ்பீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4th டேல பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 13 கிலோமீட்டர்ஸா மாறி இருக்கு. 7th டேல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 15.1 கிலோமீட்டர்ஸா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரி, வெயிட்டை குறைக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அதுல ஏதாவது ப்ராக்ரஸ் வந்திருக்கான்னு பார்த்தா டெய்லி ஒரே டைம்ல வெயிட் போட்டு நம்ம ஜர்னலோட ஹெல்த் ட்ராக்கர் செக்ஷன்ல நோட் பண்ணிட்டு வரும்போது இந்த ஒரு வாரமும் டயட்ல சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஒரு வாரத்தோட முடிவில் வெறும் 250 கிராம்ஸ் வெயிட் தான் குறைஞ்சிருந்தது. இதுதான் அந்த வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஒரு ரிசல்ட்டும் தெரியாதுன்றதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ப்ரூஃப். இந்த மாதிரி சின்ன டிஃபரன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் 90% ஆஃப் மக்கள் குவிட் பண்ணிடுவாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு திரும்ப சைக்கிளிங் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேட் வந்து பர்ன் ஆகும். ஆனா அதே நேரத்தில் மசில்ஸும் பில்ட் ஆகும். பர்டிகுலரா உங்க குவாட் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த மசில்ஸும் இங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நடக்கிற ஃபேட் லாஸ்க்கு தகுந்த மாதிரி மசில் கெயினும் அதிகமாயிடுது. இதனால தான் எந்த ஆக்டிவிட்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபர்தரா இந்த ஆக்டிவிட்டியை செகண்ட் வீக்ல பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆவரேஜ் ஸ்பீட்ல அவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வரல, அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆயிட்டு இருந்தது. ஆனா செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ல ஃபர்ஸ்ட் வீக் அளவுக்கு மோசமா இல்ல, செகண்ட் வீக்ல அப்ராக்சிமேட்டா 1 kg and 100 கிராம்ஸ் கம்மியா இருக்கும். 2 வாரம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து அவ்வளவுதான்றத காட்டுறதுக்கு தான் இந்த பிராக்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். இந்த 2 வீக்ஸ்ல ஒரு நாளும் மிஸ் பண்ணல. ஜர்னல்லையும் மற்ற ஆக்டிவிட்டிஸோட சேர்த்து ரெகுலரா மார்க் பண்ணிட்டு வெயிட் ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். சைக்கிளிங்ன்ற ஆக்டிவிட்டியை ஸ்பெசிஃபிக்கா ட்ராக் பண்றதுக்கு அந்த ஆப்போட ஹெல்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இதோட ரிசல்ட் வந்து முன்ன இருந்ததை விட 1.35 kg கம்மியா இருக்கிறது மட்டும்தான். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அவ்வளவுதான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பர்சனலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து நம்ம ஜர்னல்ல வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆர்டர் பண்ணும்போது ஸ்லைட் எட்ஜ்ன்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஹெல்த் அண்ட் ஹேபிட்ஸ்ல கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றீங்களான்னு ட்ராக் பண்ணுங்க. இந்த வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் இப்படிதான் இருக்கும்ன்றத பர்சனலா நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஏன் இன்ஃபேக்ட் இதே ஆக்டிவிட்டியை நான் 1 மாசம் கண்டினியூ பண்ணா கூட அப்பவும் இதே வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ல தான் இருப்போம். மேபி 1 மந்தோட டோட்டல் ப்ராக்ரஸ்ல அப்ராக்சிமேட்டா 3 to 3.5 kg வெயிட் குறையலாம். ஆனா இதே விஷயத்தை அப்பப்போ கொஞ்சம் மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு டயட்லயும் சரி ஒர்க் அவுட்லயும் சரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 3 மாசத்துக்குள்ள இந்த வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டை தாண்டிடுவோம். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு யாராவது பாக்குறாங்கன்னா மேபி அவங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸை கூட நோட்டீஸ் பண்ணலாம். அங்கிருந்து அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா growth ரொம்ப ரேபிட் ஆயிட்டே போகும். ஆவரேஜா இல்லாம நீங்க எக்ஸ்ட்ராடினரியா மாறிக்கிட்டே போவீங்க. ஸோ உங்க வாழ்க்கையில டிஃபரன்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வந்து இந்த ஸ்லைட் எட்ஜ் தான். டெய்லி நீங்க எடுக்கிற சாய்ஸஸ்ல நம்ம ஸ்லைட் எட்ஜோட பாசிட்டிவ் சைட்ல போறோமா நெகட்டிவ் சைட்ல போறோமான்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்டா ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்களா இல்ல தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்களான்னு அது உண்மையை வெளிப்படுத்திடும். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டுக்கு தான் நீங்க போவீங்கன்ற எக்ஸ்பெக்டேஷனோட என்டர் ஆகும்போது ரியலிஸ்டிக்கான ஒரு மைண்ட் செட்டோட இந்த அப்ரோச்சை எடுக்க முடியும். அந்த வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டை தாண்டி போகிற அளவுக்கு கேப்பபிலிட்டியை நீங்க வளர்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்க கன்சிஸ்டன்சியை ட்ராக் பண்றதுக்கு நம்ம ஜர்னலை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் அண்ட் கூப்பன் கோட யூஸ் பண்ணி உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. இந்த புக்ல சொல்லியிருக்க மாதிரி சிமிலர் கான்செப்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸோட புக் சம்மரியும் காம்பவுண்ட் எஃபெக்ட்டோட புக் சம்மரியும் கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.